அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஜேஇஇனா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜேஇஇ 2025க்கான ஃபேஸ் 1 எக்ஸாம்ங்கிறது ஜனவரியோட ஃபஸ்ட் மந்த் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன். என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணணும்னா நான் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஜேஇஇ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கோருங்கிறது மார்க்காகவும் வராது, பர்சன்டேஜாகவும் வராது, பர்சன்டைலாக மட்டும்தான் வரும். ஸோ அதை பர்சன்டைல வச்சு நம்ம வந்து சீட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்னு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓஆர் அண்ட் சிஆர்னு சொல்லுவோம். ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐடி திருச்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதுபோக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேங்க் வந்து வாங்கியிருந்தால் கடந்த வருஷம் நம்மளுக்கு 2024 என்ன ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது அப்படிங்கிற தகவல்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவானது வந்து பார்த்திங்கன்னா என்ஐடி திருச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஐடி திருச்சி நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1964 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் படி பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல வந்து தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகள் அப்படிங்கிற பேசிஸில் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 9th பொசிஷனுங்கிறது வந்திருக்கு. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கோர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் எத்தனை சீட்டு இருந்துச்சு கடந்த வருஷம் ஜேஇஇ 2024 எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங்கில் மொத்தம் எத்தனை சீட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 1038 சீட் இருந்துச்சு. இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு என்ஐடி திருச்சிங்கிறது. ஸோ என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஐடியை பொறுத்த வரைக்கும் 2 கோட்டாவாக பிரிச்சுக்குவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு 50% சீட்ஸ் கொடுத்துருவாங்க. அதர் ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் சீட்ஸுங்கிறது கொடுத்துருவாங்க. இப்போ மொத்தம் ஒரு 1038 சீட் இருக்குது, 1000 சீட்ஸ் இருக்குன்னா 500 சீட்ஸ் வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதர் ஸ்டேட் கோட்டாவில் மிச்சம் இருக்கக்கூடிய 27 ஸ்டேட் மாணவர்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ஐடி திருச்சியோட டீட்டெயில்ஸ். இது போக நம்மளுக்கு வந்து அங்கே எப்படி ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படிங்கிற பிரிவில் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஆனால் ஆல் இந்தியா கோட்டான்னு போகிற வகையில் நம்மளுக்கு வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு பிரிப்பாங்க. ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரியுமே நம்மளுக்கு வந்து பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரி பார்ப்போம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 400 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே பிடபிள்யூடி ஓப்பன் 400 இல்லாமல் நம்மளுக்கு பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 16 சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மொத்தம் 101 சீட்ஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடியில் மொத்தம் 12 சீட் இருக்குது. ஓபிசி என்சிஎல் 270 சீட் இருக்குது. ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி 18 சீட் இருக்குது. எஸ்சி 139, எஸ்சி பிடபிள்யூடி 110, எஸ்டி 70 சீட்டு, தென் எஸ்டி பிடபிள்யூடி நம்மளுக்கு மொத்தம் 2 சீட்டு. சரிங்களா? இங்கே என்ஐடி திருச்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 10 கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்ங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர்ங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். அதேமாதிரி பிஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் அண்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை சீட் இருக்குது, என்ன க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் 2 காலம் போட்டிருக்கேன். ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கான சீட்ஸ், இன்னொரு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாக்கான சீட்.
இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிஆர்க் டிகிரிக்கு பார்ப்போம். ஸோ பிஆர்க் டிகிரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஹோம் ஸ்டேட்டுக்கு மட்டும் பார்ப்போம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 11 சீட் வந்து நம்மளுக்கு வந்து பிஆர்க்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் 11 சீட் இருக்குது. தென் இடபிள்யூஎஸ் 3 சீட்டு, ஓபிசிஎன்சிஎல் 8 சீட் இருக்குது, எஸ்சி 4 சீட்டு மற்றும் எஸ்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பிஆர் கோர்சஸ்க்கு அடுத்து நம்மளுக்கு வந்து இசிஇ. ஸோ பிஆர்க்லேயே வந்து நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் ரேங்க்ஸுமே பார்க்க முடியும். ஸோ பிஆர்க்கை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க்ஸ் வச்சு பாருங்கள். ஹோம் ஸ்டேட் கோட்டா மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துக்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 486ங்கிற ரேங்க்குக்கு வந்து பிஆர் கோர்ஸுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 1802ங்கிற நம்பர்ஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசிஎன்சிஎல் 311க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி 299க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி 492க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் ஸ்டேட் கோட்டாவை பார்ப்போம். ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து 22 சீட்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நம்மளுக்கு ஐஐடிஸ் ஆகட்டும், என்ஐடிஸ் ஆகட்டும், ட்ரிபிள் ஐடிஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஜிஎஃப்டிஏ ஆகட்டும், அங்கே கோட்டாங்க அந்த சீட்ஸுங்கிறதே அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க. இங்கே வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டாங்கிற மாதிரி இன்னும் 2 வகையாக பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நியூமரசி கோட்டான்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் கோட்டாவில் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சூப்பர் நியூமரசி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஓப்பன் கேட்டகரியில் மொத்தம் இங்கே நான் கொடுத்துருக்க சீட்டுங்கிறது ஹோம் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 17 + 5 22 சீட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த 17 சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டா, 5 சீட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் நியூமரசி கோட்டா, கேர்ள்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மொத்தம் 22 சீட்ஸ். அதேமாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பாருங்கள், இடபிள்யூஎஸ் மொத்தம் 4 சீட்ஸ், ஓபிசிஎன்சிஎல் 16 நம்பர் ஆஃப் சீட்ஸ், எஸ்சி 8, எஸ்டி 4 சீட்ஸ். அடுத்து வந்து இசியோட க்ளோசிங் ரேங்க்குங்கிறது நம்ம பார்ப்போம். க்ளோசிங் ரேங்கை பொறுத்த வரைக்கும் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து எந்த ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 7036. அதே அதர் ஸ்டேட் கோட்டாவில் பாருங்கள், இதோட ரேங்கிங் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3546க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 8222க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் ஸ்டேட் கோட்டாவில் 498க்கே க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஓபிசிஎன்சிஎல் 2294க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்மளுக்கு அதர் ஸ்டேட் கோட்டாவில் 1350க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி 1688, அதர் ஸ்டேட் கோட்டா 633, எஸ்டி 2873, அதர் ஸ்டேட் கோட்டா 223. இது நம்ம பார்த்தது இசிஇ டிபார்ட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரி 17 + 5, 17 + 5னா 17 ஜென்ரல் கோட்டா, 5 வந்து சூப்பர் நியூமரசி கோட்டா. மொத்தம் 23 சீட் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் ட்ரிபிள் இயில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 5 சீட்ஸ், ஓபிசிஎன்சிஎல் 16 சீட்ஸ், எஸ்சி 8 சீட்ஸ், எஸ்டி 4 சீட்ஸ். அதேமாதிரி அதர் ஸ்டேட் கோட்டாவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ட்ரிபிளியோட க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்ப்போம். ஸோ ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் வந்து ஹோம் ஸ்டேட் ரேங்க்கில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் இதோட க்ளோசிங் ரேங்க்குங்கிறது 11654. அதே நீங்கள் அதர் ஸ்டேட் கோட்டா ஜென்ரலில் பாருங்கள் 7193க்கே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10773க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசிஎன்சிஎல் 13727க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி 2230க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி 3253க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பார்ப்போம். ஓப்பன் கேட்டகரி மொத்தம் 23 சீட்ஸ். 23ல் 18 + 5 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 ஃபார் ஜென்ரல் கோட்டா, 5 ஃபார் சூப்பர் நியூமரசி கோட்டா. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 6 சீட்ஸ், ஓபிசிஎன்சிஎல் 15 சீட்ஸ், எஸ்சி 5 + 2 7 சீட்ஸ், எஸ்டி 3 + 1 4 சீட்ஸ். அதே அடுத்த இதோட க்ளோசிங் ரேங்க் பாருங்கள். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க்குங்கிறது பார்த்துக்கோங்க. ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 19448. இதே நீங்கள் அதர் ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட ரேங்க் வாங்க வேண்டியது 9305க்கு தான் சீட்டு கிடைக்கும். பட் நம்மளுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால என்ஐடி திருச்சியில் இந்த ரேங்க்குக்கு சீட்டு கடந்த வருஷம் சீட்டு கிடச்சிருக்குங்க. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 11696க்கு கிடச்சிருக்கு. ஓபிசிஎன்சிஎல் 23504, எஸ்சி 2969, எஸ்டி 5423 ரேங்க்குக்கு நம்மளுக்கு வந்து சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஐசிஇன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி 17 + 5 மொத்தம் 22 சீட்ஸ்,
இடபிள்யூஎஸ் 4 சீட்ஸ், ஓபிசி என்சிஎல் நம்மளுக்கு வந்து மொத்தம் 16 சீட், எஸ்சி 8 நம்பர் ஆஃப் சீட்ஸ், எஸ்டி 4 சீட்ஸ். இதே அதர் ஸ்டேட் கோட்டாவில் வந்து பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி 24, இடபிள்யூஎஸ் 5, ஓபிசி என்சிஎல் 15, எஸ்சி 7, எஸ்டிங்கிறது 4 வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க. அதே ஐசிஇயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் ரேங்க் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி 16,805க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, இடபிள்யூஎஸ் 1,851க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓபிசி என்சிஎல் 19,178க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சி 3,464 மற்றும் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 5,524. நீங்கள் அப்படியே வந்து பேரலாக என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவையும் இது ஹோம் ஸ்டேட் கோட்டாவையும் வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்குற பட்சத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் 12+4 சீட்ஸ், அதாவது 12 சீட்ஸ் ஃபார் ஜென்ரல் கோட்டா, 4 சீட்ஸ் ஃபார் சூப்பர் நியூமரசி கோட்டா, மொத்தம் 16 சீட்ஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் 4 சீட்ஸ், ஓபிசி என்சிஎல் 10, எஸ்சி 6, எஸ்டி 3. இதேமாதிரி அதர் ஸ்டேட் கோட்டாவையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் பார்த்துக்கோங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு 24,190க்கு ஹோம் ஸ்டேட்டில் க்ளோஸ் ஆயிருச்சு. இடபிள்யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15,371க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, ஓபிசி என்சிஎல் 33,775க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி 4,436 அண்ட் எஸ்டி 6,910க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி 18+5 சீட்ஸ், அதாவது 23 சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு இருக்குது. தென் இடபிள்யூஎஸ் 6 சீட்ஸ் இருக்குது, ஓபிசி என்சிஎல் 15 சீட்ஸ் இருக்குது, எஸ்சி 7 சீட்ஸ், எஸ்டி 4 சீட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோசிங் ரேங்க் பார்ப்போம். க்ளோசிங் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரிக்கு 39,384 சீட்ஸுங்கிறது அந்த ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 31,894க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி என்சிஎல் 47,466க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சி 4,957, எஸ்டி 8,901க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலர்ஜிக்கல் அண்டு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து M&Mன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி எத்தனை சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 சீட்ஸ், இடபிள்யூஎஸ் 4 நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஓபிசி என்சிஎல் 10 சீட்ஸ் இருக்குது, எஸ்சி 6 சீட்ஸ் இருக்குது, எஸ்டி 3 சீட்ஸ் இருக்குது. நீங்கள் ஓப்பன் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதர் ஸ்டேட் கோட்டாலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 35,346க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே இங்கே நீங்கள் பாருங்கள் அதர் ஸ்டேட் கோட்டாவில் 24,726க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 29,781க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஓபிசி என்சிஎல் 43,010க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சி 5,275, எஸ்டி 8,185க்கு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 23 சீட்ஸ் இருக்குது, 18+5 23 சீட்ஸ் இருக்குது, இடபிள்யூஎஸ் 6 சீட்ஸ் இருக்குது, ஓபிசி என்சிஎல் 15 சீட்ஸ் இருக்குது, எஸ்சி 7, எஸ்டி 4. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி அதர் ஸ்டேட் கோட்டாலையும் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இதோட க்ளோசிங் ரேங்க் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 27,212க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ரேங்கிங். இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 21,395க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஓபிசி என்சிஎல் 31,383க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சி 1,83,528க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்டி 8,872க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. தென் ஃபைனலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரேட் டிபார்ட்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா 23 சீட்ஸ், 19+4. அதுமாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஸ்வல் 23 சீட்ஸ். இடபிள்யூஎஸ் 5 சீட்ஸ் இருக்குது, அதர் ஸ்டேட் கோட்டாவில் 7 இருக்குது, ஓபிசி என்சிஎல் 16 சீட்ஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் 15 இருக்குது. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 8 சீட்ஸ் இருக்குது, அதர் ஸ்டேட் கோட்டாலையும் 8 இருக்குது, எஸ்டி 4 நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, அங்கேயுமே அதர் ஸ்டேட் கோட்டாலையுமே 4 சீட்ஸ் இருக்குது. தென் க்ளோசிங் ரேங்க் பார்ப்போம். க்ளோசிங் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் இங்கே 5,066க்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவோட ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு, இடபிள்யூஎஸ் 4,239க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஓபிசி என்சிஎல் 1,633க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சி 1,284 அண்ட் எஸ்டி 2,538. அதே அதர் ஸ்டேட் கோட்டா பாருங்கள், அதர் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 1,224, இடபிள்யூஎஸ் 201, ஓபிசி என்சிஎல் 369, எஸ்சி 204,
ST 25,248. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து NIT திருச்சியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், அதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இது போக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து NIT திருச்சியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங், JEE எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச JEE எக்ஸாம் இந்த வருஷம் எழுதினாலும் சரி, அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஜோசா கவுன்சிலிங் மற்றும் CSAP கவுன்சிலிங், இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நிறைய பேருக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் இந்த டேட்டாஸ் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CSAP கவுன்சிலிங் கன்சிடர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஜோசா கவுன்சிலிங் மற்றும் CSAP கவுன்சிலிங் ரெண்டு கவுன்சிலிங்லேயுமே கிடைச்ச டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த IITs, வேறு எந்த NITs, IIITs மற்றும் GFTI சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும்னாலுமே நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய NITஸோ, IIITஸோ, IITஸோ, GFTAயோ அந்த காலேஜை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். தேங்க்யூ.